மினிஸ்டரா? சிங்கப்பூர் பயணம் எப்படி இருந்தது சார்? எங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் 10 கோடி தமிழர்களுடைய அன்பு ஆதரவும் இருக்கும் போது எப்படி இருக்கும்? பிரமாதமா இருந்தது. அங்க நடந்த மீட்டிங் பத்தி சொல்ல முடியுமா சார்? அரசியல் ரகசியங்களை வெளியில சொல்ல முடியாது. ஆனா இந்த டூர் மறக்க முடியாதது. எவ்வளவு இனிமையான அனுபவம். எப்படி நீங்க சூப்பர் சார். எக்ஸ்பிரஷனை மாத்த. வருங்கால முதல்வர், வருங்கால முதல்வர். ஹலோ பார்ட்னர். ஹாய் ரவீந்தர். சிஎம் விட உனக்கு தான் ஃபாலோயிங் அதிகமா இருக்கு. ஐயோ என்ன கூட்டம். எங்க அப்பா எனக்காக சேர்த்து வச்ச சொத்து அது. எங்க சந்திக்கிறோம்? எப்பவும் சந்திக்கிற இடத்துல தான். ஓகே. 1 2 3. Swami, small doubt. கேள் இங்கிலீஷ் மகளே. What is the meaning of Jingi Chaka? குட் டவுட். குழந்தைகளே, ஜிங் என்றால் பரமாத்மா, சகா என்றால் ஆத்மா. பரமாத்மாவை ஆத்மாவுடன் இணைப்பதுதான் ஜிங்கு சகா. டச் த காட். நவ் யூ ஆல் ரெடி டு டச் த காட்? சாந்தாராம் மகனே, பல்ராம் மகனே, ரவீந்திர மகனே, சீக்கிரமேவ கல்யாண பிராப்திரஸ்து. தேவையில்லை. என் கல்யாணத்தை விட இந்த உலகம் நல்லா இருக்கணும். முதல்ல மக்கள் நலம், அப்புறம்தான் சுயநலம். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அடப்பாவி, 1/2 நிமிஷத்துல என் பக்தர்களை உன் பக்தர்களா கரெக்ட் பண்ணிட்ட. நான் தான் பெரிய முள்ள மாதிரி நினைச்சேன். உன்னை விட நான் பெரிய திருட்டு ராஸ்கல். பில்டப் எல்லாம் போதும், உள்ள போலாமா? எக்ஸ்பிரஷன் மாத்த. இது சிங்கப்பூர்ல நாம கட்ட போற 7 ஸ்டார் ஹோட்டல். நம்ம 4 பேர் பணத்தையும் ஷேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்க. எனி டவுட்ஸ்? ஓ மேல டவுட்டா? நாம இந்த 5 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கிற கொள்ளைக்கு தலைவனே நீதானே. நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் 1 இயர்ல நாம அடிச்ச கொள்ளையோட மதிப்பு 2000 கோடி ரூபாய். ஆல் டைம் ரெக்கார்ட். அந்த பிளாக் மணிலாம் பக்தி மார்க்கத்துல ஒயிட் மணியா மாறி ஃபாரினுக்கு போயிடுச்சு. ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கு. இன்னும் பாக்கி இருக்கிறது நீ சிஎம் ஆகிறது மட்டும்தான். உங்க அப்பா இருந்த வரைக்கும் பதவி வேண்டாம் பதவி வேண்டான்னு காமராஜர் கக்கன் மாதிரி நல்ல அரசியல்வாதியா போய் சேர்ந்துட்டாரு. நீயாவது புத்திசாலித்தனமா மக்கள் நலனை முன்னிறுத்தி வாழறவங்க தான் தலைவர்கள். எங்க அப்பா மாதிரி பணமும் இருக்காது, பதவியும் இருக்காது. மக்களை பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்கள சுரண்டி வாழறவன் தான் அரசியல்வாதி. என்ன மாதிரி பணம் வந்துடுச்சு, இனி கூடவே பதவியும் வந்துடும். சாம்பர் பக்கத்துல மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நம்ம அர்ஜென்ட்டா போயாகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மக்கள் சேவை பண்ணிட்டு வர. ரொம்ப வருஷமா நான் இருக்கிற இடத்தை இடிச்சிட்டு இப்ப ஃபேக்டரி கட்டுறதா சொல்றாங்க. நீங்க தான் காப்பாத்துறீங்க. திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க நடு ரோட்டுக்கு வந்துருவையா. பிஏ சார், பதவியில இருக்கிறது மக்களை காப்பாத்துறதுக்கா இல்ல அவங்களை அழிக்கிறதுக்கா? நீங்க கவலைப்படாதீங்க. ரவீந்தர் சொல்லு. பல்ராம், உள்ள இருக்கிற மலேசியன் குரூப் நம்ம ஆளுங்க தான். ஜாக்கிரதையா டீல் பண்ணு. உட்காருங்க. ஹாய் சார். ஹலோ, பல்ராம் ஃபோன் பண்ணாரு. வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? காலனில கட்ட போற ஃபேக்டரிக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வேணும். கஷ்டம். ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, 100கணக்கான குடும்பம் இருக்கு. I will give 100 crores to you. என்ன நம்பி இந்த பதவியில உட்கார வச்சவங்க 300 crores. என்ன மாதிரி நீதிமான்களை பணத்தால வாங்க முடியாது. 500 crores. Thank you. ஏய் சுபையா, அம்மா வந்துட்டாங்களா? வரலைங்கய்யா. வரமாட்டாங்க. நானே போறேன். இங்க பாருமா, என்ன பெத்த புண்ணியவதியே, வணக்கம். சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டீங்களா? கூப்பிட்டாலும் கேட்க மாட்டீங்க. என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டீங்க. ஏன்னு கேட்டா, இது என் புருஷன் நியாயமா சம்பாதிச்ச பணத்துல கட்டின தேவாலயம். புல்ஷிட். உங்க புருஷன் ஜனன் யோசிக்கிறதுக்கு பதில் பணம் யோசிச்சிருந்தா எனக்கு இந்த நிலைமையை வந்திருக்காது. நானும் இப்படி புலம்பிட்டு இருக்க மாட்டேன். சாத்துங்க, கதவை சாத்துங்க. அதான வழக்கம்.
போய் சேர்ந்த உன் புருஷனுடைய லட்சியத்துக்காக பெத்த புள்ளைய தள்ளி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற புண்ணியவதி நீ அப்படியே இரு, நான் இப்படியே இருக்கேன். தப்பெல்லாம் அந்த ஆளுதான். நேர்மையா வாழறவங்கள இந்த காலத்துல ஒருத்தனும் மதிக்க மாட்டான். நான் மாற மாட்டேன். நான் தனியா தான் பிறந்தேன். எனக்கு அப்பனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. மானிடா, இவரது உடலுக்குள் செல்ல உனக்கு சம்மதமா? 5-10 அடிக்கிறவனே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து மேலையும் கீழியும் காரம் தடவி குச்சியை வச்சு நொங்கு நொங்கறீங்க. இவன் என்னன்னா 1000 கோடியில முழுகி இருக்கான். அதோட பெத்த தாயி அவன் கூட பேசவே அசிங்கப்படுறா. அப்படிப்பட்ட பாவி உடம்புல என்ட்ராயி மறுபடியும் நான் இங்க வரணுமா? ரிவெஞ்ச் பிளான் ரொம்ப நல்லாவே போட்டிருக்கீங்க. என்ன மிஸ்டர் குப்தா, நீங்களும் உள்கையா? அவசரப்படாதே மானிடா. விதி மனிதனின் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று யாருக்கும் தெரியாது. அங்கே பார். நகரின் முக்கிய பகுதியில் கட்டப்பட்டுக் கொண்டிருந்த அரசின் அலுவலகம் இன்று இடிந்து தரைமட்டமானது. அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பலர் அதற்குள் சிக்கிக் கொண்டனர். 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதாக தகவல் வந்துள்ளது. இதனால் நகரம் முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. உள்துறை அமைச்சர் சம்பவ இடத்தை ரவீந்தர், சென்ட்ரல்ல இருந்து என்கொயரி கமிஷன் வரதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ டைவர்ட் ஆகணும்னா முதல்ல நீ அரெஸ்ட் ஆகணும். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னை சிஎம் ஆக்குறது என் பொறுப்பு. நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் போலீசில் சரணடைந்தார். இதனால் கொதிப்படைந்த அவருடைய ஆதரவாளர்கள் அவரை விடுதலை செய்ய கோரி நாடு முழுவதும் பந்த் அறிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். சில தீவிர தொண்டர்கள் தீக்குளிக்கவும் முயற்சி செய்தனர். இதனால் போராட்டம் தீவிரமடைவதை கருத்தில் கொண்டு அரசு உள்துறை அமைச்சரை விடுதலை செய்தது. எதுக்குடா இப்படி பண்ண? நீ என் தெய்வம் தலைவா. அண்ணா அண்ணா பாடுறா பாடுறா, என் தெய்வம் பார்க்க வந்திருக்குதா தலைவா. எனக்கு இன்னொரு உடம்பு கிடைச்சா இன்னொரு தடவை தீ குளிப்ப தலைவா. உனக்காக இன்னொரு தடவை தீ குளிப்ப. தலைவா நீ கவலைப்பட தலைவா. என் தம்பி செத்து போட்டுக்காக நான் கவலைப்படல. பிறக்கிற எல்லாரும் சாவாங்க, ஆனா உன் கையால சாவர பெருமை யாருக்கு கிடைக்கும் தலைவா? இப்படி பண்ணிட்ட அம்மா, பாத்தீங்களாமா? உங்க புள்ளைய காப்பாத்த என் புள்ள அவன் உயிரை விட்டுட்டாமா. இனி என்ன காப்பாத்த யாரு இருக்கா? தப்பு பண்ணிட்டோம் பல்றாம். தப்பா? யுத்தத்துல ராஜாவை ஜெயிக்க வைக்க லட்சக்கணக்கானவங்க உயிர் கொடுப்பாங்க. இந்த கூலிக்கார பசங்களை பத்தி யோசிக்காத. சரிப்பா, இதெல்லாம் செஞ்சது யாருக்காக? உனக்காக தானே? இதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டா கண்ணீர் தான் வரும். கண்டுக்காம விட்டா சிஎம் பதவி வரும். பதவி ஆசைக்காகவும் சுயநலத்துக்காகவும் எங்களை மாதிரி அப்பாவிகளை பலி கொடுக்கிறாடா நீ. நீ உயிரோட இருக்க கூடாதுடா. நீ உயிரோட இருக்க கூடாதா? என்னைக்காக புத்தி கட்டு பத்தி உள்ளத்தில் முட்டி முட்டி தட்டுங்க. நல்ல பிள்ளைய பெற்றிருக்கோன்னு நானும் உங்க அப்பாவும் ஏமாந்து போயிட்டோம். நல்ல தலைவன் நினைச்சு இப்ப மக்கள் ஏமாந்து போயிட்டாங்க. கர்ப்பத்துல இருக்கும்போது காலால உதைச்சேன். அப்ப என்னால தாங்க முடிஞ்சது. ஆனா இப்ப இத்தனை ஆயிரம் தாய்மார்களோட நெஞ்சில உதைக்கிறியே, அதை என்னால தாங்க முடியலடா. நீ எவ்வளவு நாள் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. பிள்ளையாச்சேன்னு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். எதுக்கு தெரியுமா? நீ என்னைக்காவது மாற மாட்டியாங்கிற நப்பாசையில தான். அதுவும் இன்னைக்கு செத்து போச்சுடா. இனி வாழ்நாள்ல உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். ஒரு பிள்ளையா உங்க அப்பாவோட ஆசையை தான் தீர்த்து வைக்கல. அட்லீஸ்ட் ஏன் ஆசையாவது தீர்த்து வை. ஒருவேளை நான் செத்து போயிட்டா
தயவு செஞ்சு என் பணத்தை வச்சு அரசியல் பண்ணிடாதடா. ஒருவேளை நான் செத்து போயிட்டா தயவு செஞ்சு என் பணத்தை வச்சு அரசியல் பண்ணிடாதடா. நீ என் தெய்வம் தலைவா. சொல்லியா வருங்கால சிஎம் ஏதாவது பிரேக்கிங் நியூஸா? நாம கொள்ளையடிச்ச மக்கள் பணத்தை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட போறோம். ஐயோ, அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நாளைக்கு காலையில மீடியா முன்னாடி நாம பண்ண தப்புகளை எல்லாம் ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட சரணடைய போறோம். அப்படின்னா நாங்களும் சரண்டர் ஆகணுமா? கொள்ளையடிச்சது நாம சேர்ந்துதான். ஏய், ரவீந்தர், அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நான் போன் பண்ணது நீங்க சொல்ல போறத கேட்கறதுக்கு இல்ல, நான் எடுத்த முடிவை சொல்றதுக்காக. அட பாவி கவுதியடா ரவீந்திரா. அம்மா, இவ்வளவு நாளா நீ மௌனமா இருந்ததுக்கான காரணம் இப்பதாம்மா தெரியும். வரம்மா. Come over here. இப்போது சொல் மானிடா, அந்த மானிடனின் உடலுக்குள் செல்ல உனக்கு சம்மதமா? நாங்கள் செய்த தவறுக்கு பரிகாரமாக உன்னை பூவுடலுக்கு அனுப்ப இதுவே கடைசி முயற்சி. முடிவு உன் கையில் தான் உள்ளது. நன்றாக யோசித்துக்கொள். நேற்று நடந்த சாலை விபத்தில் உள்துறை அமைச்சர் ரவீந்திரா அகால மரணம் அடைந்தார். அவரது பூத உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். வேற வேற தாய்க்கா இருக்கலாம், ஆனா ஒரு தாய் மக்களா தான் இருந்தோம். எல்லாத்துக்கும் மூந்திக்கிட்ட நிக்கிறவன் கடைசியில சாவுக்கும் மூந்திக்கிட்ட. மேலே இருக்கும் 33 கோடி தேவர்களே, தெய்வங்களே, நான் சர்வசக்தி படைத்தவன் என்பது உண்மை என்றால், என் நாவிற்கு சக்தி உண்டென்றால், எங்கள் ரவீந்திரன் எழுந்து வர வேண்டும். நம்முடைய எல்லோர் ஆசையும் நிறைவேற்று அவர் உயிரோடு வர வேண்டும். 10 கோடி மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் உயிரோடு எழுந்து வர வேண்டும். இந்த உலகில் தர்மம் நிலைத்திருப்பது உண்மை என்றால் அவர் உயிரோடு எழுந்து வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். தமிழர்களுடைய அன்பு ஆதரவும் பெற்ற அறிஞர் அண்ணா இறந்தப்போ எவ்வளவு பேர் வந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்தப்போ எத்தனை பேர் வந்தாங்க, அதே மாதிரி இந்த ரவீந்தர் இறக்கிறப்போ எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஒரு டெஸ்ட் வச்சேன். நமக்கு ஒரு பெரிய ரேஞ்சில மக்கள் ஆதரவு இருக்கட்டா. ஆமா சார். எனக்காக வேதனையோட வந்தவங்களுடைய வாழ்க்கை உயர பாடுபடுவேன். அதே நேரத்துல நீலி கண்ணீர் வெடிச்சு டிராமா போடுற ஒவ்வொருத்தருடைய சூட்டு கொழுப்ப கரைப்பேன். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? அடிக்கடா. அந்த தமிழனின் தொல்லை ஒழிந்து போனது. நான் செய்த ஒரு சிறு தவறின் காரணமாக சிங்கம் போன்ற நீங்கள் சுண்டலி போல் நரகம் முழுவதும் ஓடி அல்லாடி விட்டீர்கள். அதற்கு பரிகாரமாக நான் இந்த யமலோகத்தை விட்டே செல்ல போகிறேன். ரம்பா, ஊர்வசி, மேனகா, தீலோ. சித்ரகுப்தா,
தாங்கள் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்காமல் எங்கே செல்கிறீர்கள்? தண்டனையா? நீர் எனக்கு மட்டுமல்ல, எனது புத்திரர்களுக்கு, அவர்களது புத்திரர்களுக்கு, அவர்களது புத்திரர்களுக்கு சித்திரகுப்தனாக வேலை செய்த அந்த சேவையில் வாடி மதங்கி நசுங்கி போக வேண்டும். கீச்சா கீச்சா கீச்சா. எழுந்து வர வேண்டும், எழுந்து வர வேண்டும். வாஸ்து செடி கிட்டவா, வாஸ்து செடி கிட்டவா. எழுந்து வரணும்னு கூப்பாடு போட்ட பரியல் கிரவுண்டுக்கு போயிருக்க வேண்டியவன் பவுன்ஸ் ஆகி இப்ப திரும்பி நீ வேறடா, கஞ்சாவும் பான் பராக்கும் தின்ன நாரவாயிடாது. இதுக்கு அவ்வளவு பவர் கிடையாதுடா. என் வேட்டியா என் பேச்ச கேட்கல, அப்புறம் எப்படா நான் அவனை எழுப்புறது? சம்பாதிக்க சாமியார் விஷயம் போட்டுட்டு இருக்கிற என்ன விட்டுட்டு அந்த பீகார் தடியா இருக்கானே அவனை கேளுங்கடா. சாப் வந்துடாயா டாடி முண்டோம் மர்டர் செய்ய அமிச்சா ஃபுல்லா ஏத்திக்கிட்டு பொண்ணுங்களோட ஜிங்கி சக்கா பண்ணிட்டு அவனை தப்பிக்க விட்டல. சைலண்டா காரியத்தை முடிப்பான்னு சொன்னேன், இப்ப பாத்தியா சொதப்பிட்டு வந்து நிக்கிறான். சிங்கிள் பேமெண்ட் சிங்கிள் அட்டெம்ப்ட்னு சொன்ன. பணத்துல இருக்கிற மோகம் வேலை மேலயும் இருக்கணும்டா. சொன்ன மாதிரி செய்ய முடியாத ஒன்ன மாதிரி ஆளுங்களை செருப்பால அடிக்கணும். இன்னொரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சுன்னா உங்கள ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி அவன் உயிரோடு இருக்கிறது உண்மைனா அவன் தலையை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறேன். இந்த தடிப்பைய இவ்வளவு கான்பிடண்டா சொல்றத பார்த்தா அங்க வந்திருக்கிறது மனுஷனா இல்ல பேயா? ஹலோ, குட் மார்னிங் சார். என்னையா குட்டும் கிடையாது மானியும் கிடையாது. தமிழ்ல இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கா? எங்க இருந்து கத்துட்டு வந்திருக்காரு? சார் நான் ரெடி சார். ஹோம் மினிஸ்டரா? சார் உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஒன் செகண்ட். செத்து போச்சு வந்த பின்னால உங்ககிட்ட நிறைய மாற்றம் தெரியுது சார். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படி பார்க்காத, இப்படி வா. கேபி பிஎன் கூப்பிடுங்க சார். எதுவோ ஒண்ணு. இப்ப நாம எங்க போறோம்? சேம்பருக்கு சார். ஜம்பக்க ஜும்பா. இன்னொரு தடவை, இன்னொரு தடவை, இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. சார் 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 எல்லாரும் வெளியில வெயிட் பண்றாங்க சார். என்ன பிஏ இது? You can check the document if you have any doubt. ஹலோ சார். எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே சார். ஆனா இந்த ஜனங்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. வாயால சொன்னா கேட்க மாட்டாங்க. காட்ட வேண்டியதை காட்டினா பொத்திக்கிட்டு போயிடுவாங்க. ஆல் டாக்குமெண்ட்ஸ் வேர்? பேசுறத பார்த்தா இன்னும் 100 கோடி அடிச்சிட்டு போல இருக்கு. ஆமாண்டா. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல். இது நான் போட்ட கையெழுத்து ஒரிஜினல். நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் உங்களால ஒண்ணு கிழிக்க முடியாது. நீங்களே இப்படி சொன்னா நாங்க வேற எங்கயா போவோம்? உங்களால முடியாதுன்னு சொல்லனே தவிர என்னால முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. What are you doing? Are you cheating me? இப்ப சீட்டிங், அப்புறம் பீட்டிங். மக்கள் கொதிச்சு எழுந்தா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. ஒருத்தரை கூட விட்டு வைக்காதீங்க, துவம்சம் பண்ணுங்க. நம்பியார் மாதிரி இருந்த நீங்க இப்படி திடீர்னு எம்ஜிஆரா மாறிட்டீங்களே. சூப்பர் சார், நீங்க சூப்பர் சூப்பர். அப்படிலாம் போடாதீங்க, எனக்கே வெக்கமா இருக்கு.